டிவிக்கு நண்பர்களுக்கு தான் இந்த கேள்வி. காலையில ஒரு பதிவு போட்டேன். இன்னைக்கு வந்து விஜய் வந்து கரூர் வராரு. கரூர்ல வந்து அந்த ஆ கவர்மெண்ட் வேலை வந்து இறந்தவங்களுக்கு குடுக்குறாருன்னு சொல்லி பதிவு போட்டதா, அதில வந்து நீங்க இப்போ சொன்ன விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது வந்து தவறா போயிடக்கூடாது, உதாரணமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த நான் சொன்னேன். அது வந்து தப்புங்கிறது தப்பா இருந்தாலும் அது என்னோட தனிப்பட்ட கருத்தா தவிர பொது கருத்தா நான் சொல்லல. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து டிவிகே பத்தி எதிர்த்து வந்து எல்லா கட்சியிலேருந்து கேள்வி கேட்டப்ப, ஒரு 80 100 வீடியோ மொத்தம் நான் போட்டிருக்கேன். இது 101வது வீடியோ. 100 வீடியோல வந்து 70, 75 வீடியோ வந்து எதிர்க்கட்சியினர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ எனக்கு அந்த உரிமை இருக்கு. நான் இது தவறு நடக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செய்யும்போது அது தப்பா ரைட்டாங்கிறத சொல்றதுக்கும் சில பேர் இருக்கணும். தப்பா இருந்தா தப்புன்னு சொல்றதுல தப்பு இல்ல. அத நீங்க எப்படி எடுத்துக்கிறது எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆனா சில விஷயம் வந்து தப்பான ஒரு உதாரணமா போயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உடனே நீங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு அவ 20 பேர் இறந்து போனப்ப அரசாங்க பணத்தானே எடுத்து குடுத்தாங்க. அத ஏன் நீங்க கேள்வி கேட்கல? அப்பல்லாம் எங்க போனீங்க? அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி கேட்டுருக்கீங்க இல்லையா? அது வந்து அந்த அந்த ஆட்சியில அவங்க பண்ணுனாங்கிறதுக்காக, இந்த ஆட்சியில நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்லல. அது அவங்க டிஎம்கே வேற, டிவிக்கு வேற. அதில புரிஞ்சுக்க. உடனே ஒரு தப்ப சொன்னோம்னா, அதுலேருந்து ஒரு தப்ப எடுத்து சுட்டிக்காட்டுறது நமக்கு வேலை இல்ல. அது தப்பா, ரைட்டானா அத வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். அதுதான் விஷயமே தவிர, இங்க யாரையும் வந்து குத்தம் சொல்றதுக்கோ, குறை சொல்றதுக்கோ இல்ல. 100 வீடியோவுல கிட்டத்தட்ட 80 வீடியோ நான் எதிர்க்கட்சி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதனால இந்த ஒரு கேள்வி கேட்டோன்னே, டிவிகே நண்பர்களுக்கெல்லாம் வந்து கோவம் வருது. இத கேட்டுட்ட. இது எப்படி நீ கேட்கலாம்? இது எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம்ன்னு சொல்றீங்க. தப்பா இருந்தாலும், ரைட்டா இருந்தாலும் சொல்லணுங்க. அது நம்ம கட்சியில நடந்தாலும், அடுத்த கட்சியில இருந்தாலும் நான் சொல்றது தான் கரெக்ட். அவன் தான் கரெக்டான ஆளு. இன்னொரு விஷயம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த விஷயம் தப்புன்னு நான் சொல்ல வரல. தப்பான ஒரு உதாரணமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னா தவிர, அது விஜய் செய்ற தப்புன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லல நானு. நீங்க எந்த அளவுக்கு நான் பாசிட்டிவா சொல்றதுன்னு ஜனங்க நீங்க கேட்கறீங்க இல்லையா? பார்க்குறீங்க, கேட்கறீங்க இல்லையா? அதே தான் நான் சொல்றேன். நான் இது வந்து தப்புன்னு சொல்லல. தப்பான உதாரணமா போயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நன்றி.